வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலை நேர வழிபாடு. அதை பற்றின ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைய பதிவு மாலை நேரத்தில், அதாவது பொதுவாக எல்லாருமே நம்பப்படுறது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றினா மட்டும்தான் ரொம்ப சிறப்பு. அது அதை பண்ண முடியாதவங்க மற்ற நேரத்திலலாம் சும்மா சாதாரணமாக ஏற்றுற மாதிரி தான் விளக்கேற்றுற, அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பலன் இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆமாங்க, இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேலையோடு சேர்த்து அந்த சிறப்புக்கு இணையான ஒரு பலனை தரக்கூடியது தான் இந்த மாலை நேர வழிபாடு. பார்க்கலாமா? மாலை நேர வழிபாட்டை பற்றி அதிகமானவங்க காலையில் வீட்டில் விளக்கேற்றினா தான் சிறப்பு அப்படின்னு யோசிப்பாங்க. பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றி வழிபடுவது எந்த அளவிற்கு சிறப்பானதோ அதற்கு இணையான பலனை தரக்கூடியது தான் இந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுற மாலை நேர வழிபாடு. அப்போ எப்படி விளக்கேற்றணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்ன சிறப்பு அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. பார்க்கலாமா? தீபம் ஏற்றப்படும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. பலரால் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபட முடியாமல் போகலாம். ஆனால் அதற்கு நீங்கள் மன வருத்தப்படவே தேவையே கிடையாது. சாஸ்திரங்கள் அதற்கு இணையான மற்றொரு மிக புனிதமான நேரத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் தான் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மாலை நேர பொழுது. இந்த நேரத்தில் நீங்கள் பக்தியோடு தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தெய்வ அருள் இது எல்லாம் கண்டிப்பாக பெருகும். பாரம்பரிய ஆன்மீக மரபுகளும் இதை தான் நமக்கு சொல்லுது. பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு முன்பாக சுமார் 1 மணி நேரம் 36 நிமிடங்கள் முதல் 48 நிமிடங்கள் வரையிலான கரெக்டான இந்த காலப்பகுதியை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த நேரத்தில் நம்மளோட மனசு மிகவும் தெளிவாக இருக்கும், சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்கும். நம்ம இறைவனை முழு மனதோட நிலைபெற செஞ்சு எல்லாத்தையும், அதாவது ஜபமோ தியானமோ எதை பண்ணாலும் நமக்கு ஒரு அமைதியான நேரத்தில் இதை பண்ணும்போது இறை வழிபாட்டிற்கு அந்த நேரம் ரொம்ப உகந்ததாக பார்க்கப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து வீட்டோட பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு தெய்வ அருளும் நல்ல சிந்தனையும் ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை. என்னடா மாலை வேலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியே இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த எல்லா பலன்களும் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் மறையும் முன்பு மறைந்த உடனும் இருக்கின்ற இந்த காலப்பகுதி தான் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மாலை நேரம். அந்த சரியான நேரத்தில் நீங்கள் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்பாகவே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி அமைதியாக சில நிமிடங்கள் இறைவனை தியானித்து மனசில் இருக்கும் பதற்றத்தை குறைக்க உதவுதுங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இறைநாமம் சொல்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பு தரும். மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது 5:30லேருந்து 6:15க்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பை தரும். காலையில் எந்திரிக்க முடியாதவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி சரியாக 5:30லேருந்து 6:15க்குள்ளே 2 தீபம் ஏற்றி இறைவனை மனசார நினச்சி தியானம் பண்ணி பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றி தருவாங்க. இந்த மணி உங்களுக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குதோ அதற்கு இணையான பலன் இந்த மாலை வேளையில் நீங்கள் வழிபடுற அந்த வழிபாட்டுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.